வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. அரசு ஊழியர் சம்மேளனம் மற்றும் இணைப்பு சங்கங்களின் சார்பில் காரைக்காலில் பல்வேறு இடங்களில் மேதின கொடியேற்றம் நடைபெற்றது. தொழிற்சங்க உரிமைக்காக போராடி தொழிலாளர் நலன் காத்திட இன்னுயிர் ஈந்து வீர மரணம் அடைந்த தியாகிகளுக்கு மேதின நாளிலே காரை பிரதேச அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பாக காரைக்காலில் உள்ள சம்மேளன அலுவலகத்தில் செங்கொடி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டு தொழிற்சங்க உரிமைக்காக இறுதி வரை போராடிய சம்மேளன கௌரவ தலைவர்களாக இருந்து மறைந்த தோழர்கள் பாலமோகனன், ஜெய்சிங் மற்றும் சார்ஜ் ஆகியோர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சம்மேளன துணைத் தலைவராக இருந்து மறைந்த கல்யாணசுந்தரம் அவர்களின் படத்திறப்பு செய்யப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிஆர்டிசி அலுவலக வாயில், கன்ஃபர்ட் பெட்ரோல் பங்க், பிபிசிஎல் அலுவலகம், காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை, மார்க்கெட் கமிட்டி அலுவலகம், வேளாண் துறை அலுவலகம், கல்வித்துறை அலுவலகம் மற்றும் மாதூர் கேவிகே அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் செங்கொடி ஏற்றப்பட்டு மறைந்த தோழர்களின் புகழுரைத்து முழக்கமிடப்பட்டது. இந்நிகழ்ச்சிகளில் காரை பிரதேச அரசு ஊழியர் சம்மேளன தலைவர் சுப்பிரமணியன், பொதுச் செயலாளர் ஷேக் அலாவுதீன், பொருளாளர் மயில்வாகனன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சிகளில் சம்மேளன துணைத் தலைவர்கள் ஐயப்பன், உலகநாதன், தமிழ்வாணன், சந்தனசாமி, ஜான் பிரிட்டோ, இணை பொதுச் செயலாளர்கள் கலைசெல்வம், ஜோதிபாஸ், காளிதாஸ், துணை பொருளாளர் திவ்யநாதன், அலுவலக செயலாளர் புகழேந்தி, செயலாளர்கள் ஜீவானந்தம், நெப்போலியன், ரஞ்சித், பாலசுப்பிரமணியன், ஞானவேல், பாலசுப்பிரமணியன், சண்முகம், வடிவேலன், தோழமை சங்க நிர்வாகிகள் மெஹபூ பிவி, பட்டாபி ராமன், கார்த்திகேசன், செந்தில் முருகன், பிரான்சிஸ், ஜான் லூயிஸ், பவுலின் ராஜ் உள்ளிட்ட ஏராளமான சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு தொழிற்சங்க தோழர்களுக்கு வாழ்த்து முழக்கங்களை எழுப்பினர். தொழிலாளர் தினமான மே தினத்தை முன்னிட்டு புதிய பேருந்து நிலையம் அருகில் மேதின கொடியேற்றம் நடைபெற்றது. உலக பாட்டாளி வர்க்கத்தின் தொழிலாளர் தினமான மே தினத்தை காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் அனைத்திந்திய யுனைடெட் ட்ரேட் யூனியன் சென்டர் சார்பில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கு சங்கத்தின் நிர்வாகி பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் பாக்யராஜ் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் தொழிலாளர் சங்கத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வின்சென்ட் மேதின கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றும் போது, மேதினம் என்பது இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் கொண்டாடுகிற மிகப்பெரிய உன்னதமான மகத்தான மேதினம். இதற்காக கடந்த 1886 அமெரிக்க சிகாகோ நகரில் நடைபெற்ற தொழிலாளர்கள் நடத்திய மிகப்பெரிய போராட்டத்தில் ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்து அதில் விடுதலை பெற்ற மிகப்பெரிய வெற்றியின் சாதனைதான். மேதின தியாகிகளை நினைவுபடுத்தும் வகையில் அவர்கள் பெற்ற சுதந்திரத்தை அனைத்து தொழிலாளர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக மேதினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய ஆளும் பாஜக அரசு தொழிலாளர்களை நசுக்கி, முடக்கி, வேலையின்மை, ஆட்குறைப்பு போன்றவற்றை தொழிலாளர்களுக்கு எதிராகவும் தொழிலாளர்களுக்கு எதிரான 4 தொகுப்பு கொடிய சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என்று மே நாளில் ஒன்றிய அரசாங்கத்தை எமது சங்கம் கேட்டுக்கொள்கிறது என இவ்வாறு வின்சென்ட் பேசியுள்ளார். நிகழ்ச்சியில் தையல் கலைஞர்களின் நல சங்கங்களின் செயலாளர் சர்தார்ஜி, தொழிலாளர் சங்கத்தின் முன்னணி நிர்வாகிகள் ரணதீப், நவீன், முகமது யூசுப், ஷாஜஹான், சத்யா, காயத்ரி, சிலம்பரசன், ஏசுதாஸ், ரவீந்திரன், பாபு, அன்பழகன், சத்யா, பிரகாஷ், வசந்தகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சங்கத்தின் சார்பில் இனிப்புகள் வழங்கப்பட்டன. முடிவில் யூசுப் நன்றி கூறினார். இதேபோன்று நிகழ்ச்சி திருப்பட்டினம் கடைவீதியிலும் VS நகரிலும் மேதின கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கு மாணவர் சங்கத்தின் புதுச்சேரி மாநில செயலாளர் ரணதீப் தலைமை தாங்கினார். வின்சென்ட், பாக்யராஜ் ஆகியோர்கள் மேதின கொடியேற்றினார்கள். திருப்பட்டினம் வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஆறுமுகம் கலந்து கொண்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். மே தினத்தை ஒட்டி துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 5 லட்சம் மதிப்பில் விபத்து காப்பீடு வழங்கப்பட்டது. உலகம் முழுவதும் தொழிலாளர் தினம் கொண்டாடப்படும் நிலையில் காரைக்கால் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் திருப்பட்டினம் தொகுதி வேட்பாளர் மீனாட்சி சுந்தரம் ஏற்பாட்டில் காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்கு உட்பட்ட சுமார் 150க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான விபத்து காப்பீடு செய்யப்பட்டது. இந்த காப்பீடு மூலம் விபத்தில் உயிரிழந்தாலோ, கை, கால், கண் உள்ளிட்ட ஊனம் ஏற்பட்டாலோ ரூபாய் 5 லட்சம் காப்பீடாக வழங்கப்படும். 2வது ஆண்டாக துப்புரவு தொழிலாளர்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இந்த காப்பீடு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.
தொடர்ந்து பேசிய திருப்பட்டினம் தொகுதி பாஜக வேட்பாளர் மீனாட்சி சுந்தரம், தொழிலாளர்கள் 24 மணி நேரமும் தனது குடும்பம், குழந்தைகள் என்று இருந்து விடுகின்றனர். தங்களை அவர்கள் கவனித்துக் கொள்ளவில்லை. எனவே இவர்களை பாதுகாப்பும் நோக்கிலும் அவர்களது குடும்பத்திற்கு செய்யும் சிறு உதவியாகவும் இந்த 5 லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டத்தை ஏழை எளிய தொழிலாளர்களுக்கு செய்திருப்பது மன நிம்மதி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். காரைக்கால் ஆயிர வைசியர் மஞ்சப்புத்தூர் சங்கத்தின் வள்ளலார் விழா நடைபெற்றது. காரைக்கால் ஆயிர வைசியர் மஞ்சப்புத்தூர் சங்கத்தின் 90ஆம் ஆண்டு வள்ளலார் விழா நடைபெற்றது. காலை ஜோதி கொடியேற்றம் மற்றும் பகல் 12 மணிக்கு பொது அன்னதானம் நடைபெற்றது. இவ்விழாவில் சங்கத்தின் நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். காலை 6 மணி முதல் காரைக்கால் ஆயிர வைசிய மகளிர் அணியினர் வள்ளலார் அகவல் பாராயணம் பாடினர். அன்று மாலை வள்ளலார் விழா முன்னிட்டு வள்ளலார் திருவுருவ படம் வீதி உலா நடைபெற்றது. இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.